நம்ம வீட்டோட மொட்டை மாடியிலேருந்து கனவு காண்றதும் குர்ஜி அலிஃபாக்கு மேலே இருந்து கனவு காணறதும் ரெண்டு இன்டென்சிட்டி ஆகும். ஸோ யுஏஇ அப்படிங்கிறது ஒரு பிராண்டு. ஸோ அதுலேயும் எக்ஸ்பெஷலி துபாய் அப்படிங்கிறது ஒரு பிராண்டு. எந்த பிராண்டை தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்க, சூப்பர் குவாலிட்டி, செமையான சர்வீஸு, ப்ராடக்ட் பேஸு வேறு லெவலில் இருக்கும். ஆனால் கிணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தவளை கணக்காகவே தன்னோட பிராண்டை அங்கேயே வச்சு மற்ற பீப்புளுக்கு தெரியாதனமாக நிறைய பிராண்டு செத்து போகிறாங்க. அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும். எல்லா பிராண்டும் முதல்ல துபாயில் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா துபாய் பேஸ் பண்ணி எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற கூடிய ஒரு கான்செப்ட் வந்துட்டு எனக்கு இருக்குது. அந்த ஒரு இதில் தான் வந்துட்டு துபாயை வந்துட்டு மேஜராக சூஸ் பண்ணதுக்கான காரணம். நிறைய பீப்புள் யூஏயில் ஒரு மினிமம் சேலரி வந்துட்டு ஒரு 5,000 திரம் அப்படின்னாச்சுன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊரில் 1,00,000க்கு மேற்பட்ட காசாச்சு. 5 வருஷமாகவும் 10 வருஷமாகவும் இப்படி 5,000லேருந்து 10,000 வரைக்கும் சேலரி வாங்கக்கூடிய நிறைய பீப்புள் இருக்காங்க. அவங்க ஏன் வந்துட்டு ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு வரக்கூடாது? அவங்களுக்கு எப்படி வந்துட்டு ஒரு பிஸ்னஸை சொல்லி கொடுக்கலாம்? நிறைய பீப்புளை வந்துட்டு பிஸ்னஸ் ஓனராக மாற்றணுங்கிறது ஒரு ஐடியா. ரெண்டாவது, எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் பீப்புளை வந்துட்டு ஏன் இங்கேயே நிற்கிறோம், நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி மாறுறது, டு த நெக்ஸ்ட் லெவல் எப்படி போகலாம் இப்படிங்கிற கூடிய ரெண்டு ஆஸ்பெக்ட் எனக்கு இருக்கு. எப்படி சிச்சுவேஷன் வருதுன்னு தெரியல, பட் வந்துட்டு என்னோட மைண்டில் இருக்கதை நான் சொல்லிட்டேன். மேபி பார்க்கலாம்.